இரகசியங்களையும் துயரங்களையும் எல்லோரிடமும் பகிர்ந்து விடாதே. சில உணர்வுகள் உன்னிடம் மட்டுமே பாதுகாப்பாக இருக்கும் போதுதான் அது வலிமையாய் மாறும். உன்னை நீ சரி செய்து கொள்வதே உன் முதன்மையான கடமை. மற்றவர்களை புரிய வைப்பதில் நேரத்தை வீணடிக்காதே. என்றும் நிலையான உறவு என்றால் அது இந்த ஈசன் மட்டுமே. உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிடாதவன், கடைசி வரை உன் துணை. உறவுகள் அனைத்தும் காலத்தின் சோதனையில் தங்கள் உண்மையை வெளிப்படுத்தும். இன்று நெருக்கமாயிருந்த இதயங்கள் நாளை தொலைவில் நிற்கலாம். அது தவறு அல்ல, வாழ்க்கையின் ஒரு பாடம். யார் உன்னுடன் என்றும் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே. யார் சென்றாலும் மனதை சிதைக்காதே. நீ தாண்டி நிற்க கற்றுக்கொள். ஏனெனில் உறவுகள் மாறினாலும் உன் உள்ளம் நிலைத்திருப்பதே உண்மையான வலிமை. நினைவில் கொள் பிள்ளையே, மனித உறவுகள் வரக்கூடியவை, போகக்கூடியவை. ஆனால் என் அருள் மட்டும் ஒருபோதும் குறையாதது. என்றும் உன் மனதில் நிலையானவன் உன் அப்பா ஈசன் மட்டுமே. என் அருளை அடைய விரதம் இருக்க வேண்டும் என்பது அவசியமல்ல. விரதம் என்பது உடல் சோர்வை பற்றியது அல்ல, மனத்தின் பவித்திரத்தை குறிக்கும் ஒன்று. நீ உன் விதியில் எழுதப்பட்ட அத்தனை நன்மை தீமைகளையும் அனுபவிப்பதற்காகவே இப்பூமிக்கு வந்துள்ளாய். அவற்றை அமைதியாக ஏற்றி செல்லும் மனநிலையே உண்மையான ஆன்மீக உயர்வு. உன் உடலை வருத்தி மனதை குழப்பிக்கொண்டு என்னை அடைய வேண்டாம். நான் உன்னுள் இருக்கிறேன். வெளியில் தேடாதே, உனக்குள் தேடு. ஒரு தீபம் ஏற்றி அதில் என் ஒளியை பார்த்து மனதார வேண்டு. அது போதும். நான் கேட்பது உன்னிடம் முழுமையான சரணாகதி மட்டுமே. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்ற நம்பிக்கை உன்னுள் இருந்தால் அதுவே உன் உண்மையான விரதம். உன் இதயம் நேர்மையாகவும் கருணையோடும் அன்போடும் இருந்தால் அதில்தான் நான் குடியிருப்பேன். நான் உன்னுள் இருக்கிறேன், உணர்ந்து கொள். நீ தேர்ந்தெடுத்த இலக்கு பெரிது. நீ கண்ட கனவு உயர்ந்தது. நீ வைத்த லட்சியம் தெய்வீகமானது. ஒரு துளியும் தவறில்லை. எல்லாம் சரியான நேரத்தில் மலரும் விதை போல் உள்ளது. உழைப்பை உன் வழிபாடாக மாற்று. உறுதியை உன் ஆயுதமாக்கு. உன் உழைப்பின் வலிமையால் உனக்கான கிரீடத்தை நீயே பெற்றுக்கொள். மனதில் உறுதி வைத்தால் எந்த சவாலும் உன்னை தள்ள முடியாது. தடை வந்தால் தளராதே. அது உன் முன்னேற்றத்தின் அடிச்சுவடு. நீ கனவு கண்ட பாதை கடினமாயினும் அதன் முடிவில் வெற்றி நிச்சயம் உனக்கே சொந்தம். உன் நம்பிக்கையே உன் வழிகாட்டி. உன் உறுதியே உன் வெற்றியின் கதவை திறக்கும் சாவி. நீ முன்னேறி நின்றால் பிரபஞ்சமே உன் இலக்கை நிறைவேற்ற உன் பக்கம் நிற்கும் என் பிள்ளையே. உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும் பக்தியையும் உன் உறுதியையும் நான் உணர்கிறேன். அப்பா, என் வேண்டுதல்களை ஏற்று நிறைவேற்று என்று சொல்லி உன் உடலை வருத்தி விரதம் இருக்கிறாய். ஆனால் நினைத்துப்பார், நான் உன்னிடம் கேட்பது உன் உடலை வருத்துவது அல்ல, உன் மனத்தின் தூய்மையை தான் கேட்டிருக்கிறேன்.